தேர்ஸ்டே மார்னிங் அன்னைக்கு ஒரு கெஸ்ட்டு வரதாக இருந்தது. அதனால கைக்கு கிடைச்சது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இன்னும் எதுவுமே அரேஞ்ச் பண்ணவே இல்லை. அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். இப்போல்லாம் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நான் படிக்கிறேன். எங்கள் அம்மா வந்து பொட்டு வச்சா பேசுகிறாங்கக்கா, லாங் செயின் போட்டால் கூட பேசுகிறாங்கக்கா, நீங்கள் எப்படிக்கா இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. சரி, பேசுகிறவங்களுக்கு நாம் ஒரு பேச்சு பொருள், அவ்வளோதான். அவங்கனால நமக்கு எந்த ஒரு உபயோகமும் இருக்காது. நல்லதோ கெட்டதோ நம்ம லைஃப்பை நாம தான் வாழ போகிறோம். பாசிட்டிவாக இருக்கிறவங்கள மட்டும்தான் பக்கம் வச்சுவேன், நெகட்டிவாக இருக்கிறவங்கள அண்டை கூட விட மாட்டேன். ஆஃபீஸில் எனக்காக ஒரு பொண்ணு பூ கொண்டு வந்து தந்தாங்க. இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் கூட இருந்தால் போதும். நீங்கள் எப்படி அக்கா அப்படின்னு கேட்டதுக்காக இந்த கமெண்ட்டுக்கு பதில் சொன்னேன். மற்றபடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். இது வந்து பார்ட்டி வியர் ஹேண்ட் ஒர்க் பண்ண குர்தாஸ் 5 கலரில் லான்ச் பண்ணியிருக்கிறோம். சிஸ்டமில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால நிறையா பேத்துக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல. கமெண்ட்ஸ் வந்து படித்து பார்த்தேன், சாரி. இனி வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை வந்துடும்.